இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான கருவாடு குழம்பு பார்க்க போகிறோம். அதாவது நெத்திலி மீன் கருவாடு தான். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துன்னு நம்ம கருவாடெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணி வந்து க்ளீனாக கழுவி எடுத்து நம்ம வந்து இந்த தலைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படி தண்ணியில் ஊற வச்சுருங்க. 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ மண் அழுக்கெல்லாம் வருது இல்லை. ஸோ இந்த கருவாடில் ஏற்கனவே நல்லா மண் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளீனாக கழுவிட்டு இந்த தலையெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து க்ளீனாக கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூட சேர்த்து பண்ணுறதுக்கு நான் வந்து காஞ்ச மொச்சக்கட்டையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதை பாருங்கள், இது தான் மொச்சக்கொட்டை ஊற வச்சு எடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி பூண்டு, புளி தண்ணி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்துருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி கருவாடு கூட சேர்த்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி 1 எடுத்து பல்ஸ் மூடில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் சூடாயிடுச்சு. நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே. பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காஞ்ச மொச்சக்கொட்டையில் தான் செய்கிற இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துலாம். இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நான். அதுவும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நான் தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். நான் வந்து தக்காளி ஏன் ஒன்று சேர்த்தேனாக்கா புளி தண்ணி நல்லா நிறைய ஊற்றுறோம். அதனால் நான் வந்து தக்காளி ஒன்று சேர்த்துக்கினேன். நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து காய்ங்க சேர்க்க போகிறேன். நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் வந்து நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி நான் கழுவி நல்லா வச்சுருக்கேன். அத்தையும் இதில் சேர்த்துலாம். நம்ம 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மசாலாவில் கலந்து கொடுக்குறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் 3 நல்லா ஒன்றா போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையும் இதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து வேக வச்சு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டையை. இது வந்து ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் நான். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் உப்பே சேர்க்கல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம மொச்சக்கொட்டை சேர்த்து செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம கருவாடு வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வந்து எங்கெல்லாம் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாதிரி செய்வாங்க. பாருங்கள், இப்போ வந்து மொச்சக்கொட்டை நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து ஒரு கப்பு நிறைய புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த புளி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த புளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கால் மூடி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். இந்த குழம்புல சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த குழம்பை வந்து ரொம்ப ஆடி மாதத்தில் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து கூழ் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு காம்பினேஷனாக இந்த வந்து மொச்சக்கொட்டையும் இது கருவாடு போட்டு செய்வோம் நம்ம. அதனால நானும் இந்த மாதிரி மொச்சக்கொட்டையோ கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துட்டோம் நம்ம. இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்து கொடுத்துடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துடுங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. பாருங்கள் இப்போ வந்து 2 விசில் ஆயிடுச்சு. 2 விசில் ஆகிட்டதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரோட ப்ரெஷர் இறங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு கலந்துடலாம். பார்த்தீங்களா திக்னஸ் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எல்லா சைடும் நல்லா கலந்து கொடுத்துட்டா பாருங்கள் திக்னஸ் இதே வேணும்னாக்கா வச்சுக்கலாம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் காய் கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்து வந்துட்டதும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு குழம்புன்னு. இந்த குழம்பை வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு மறுநாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணுறேன். இந்த குழம்பு நம்ம வந்து எதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லான்னா நம்ம வந்து கேவரு களி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் கூழ் இதிலெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நான் கருவாடெல்லாம் வெந்திருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.